குஷன் மெத்தையிலே பட்டுச்சாலை போத்தி நான் படுத்திருந்தாலும் தூக்கம் மட்டும் வருவதாக இல்லை. அரங்கேற்று நாளை எண்ணி எண்ணி என் மனம் ஏங்கி கிடந்தது. அந்த நாளும் வந்தது. நமக்கு இருக்கிறது ஒரே குழந்தைன்னாலும் அவ பொண்ணு. அளவுக்கு மீறி அன்பு காட்டாதீங்க, அது அடக்கத்தை கெடுக்கும், ஆணவத்தை வளர்க்கும். உங்க அம்மா 1000 தடவை சொன்ன போதெல்லாம் அவளை அரட்டி மிரட்டிட்டு உன் போக்குக்கு விட்டேனே, அதுக்கு இதுவாமா எனக்கு என்ன நடந்துட்டீங்க? இப்படி எல்லாம் பேசுறீங்க. இதை விட என்னம்மா நடக்கணும்? நாணம் இல்லாம 4 பேருக்கு முன்னால ஆடி நம்ம குடும்ப மானத்தை கண்டு நாடே சிரிக்கும்படியா செஞ்சிட்டியே. என் மக சிந்திக்க தெரிஞ்சவ, சீர்கட்டு போக மாட்டான்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, அதையெல்லாம் நாசமாக்கிட்டீங்க. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கேவலமா போயிடு. என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? இந்த படத்தை பார்த்துமா கேவலம் இல்லைன்னு சொல்ற? இது என்ன கலை கண்ணோட பாக்கணுப்பா. நாளைக்கு உன்னை கட்டிக்கிறவன் கலை என்ன ரசிக்க மாட்டான், காரை துப்புவான். அப்படிப்பட்டவனை கட்டிக்க நானும் தயாரா இருக்க மாட்டேன். அப்பா, இன்னைக்கு சொல்றேன், எனக்கு கல்யாணத்தில் ஆசையிலே கலையில் தான் விருப்பம் இருக்கு. அப்ப இத்தனை நாடும் காலேஜ் டே, காலேஜ் ஃபங்க்ஷன் சொல்லி லேட்டா வந்தது, அனாதை குழந்தைங்க விடுதிக்கு நன்கொடை வசூலிக்க போறதா சொல்லி அடிக்கடி வெளியே போனது, உன் சிநேகிதிக்கு அர்ஜென்ட்டா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் சொல்லி என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு போனது, இவ்வளவு இந்த கண்டாவிக்கு தானா? கண்டாவின்னு சொல்லாதீங்கப்பா, என்னுடைய கண்ணான லட்சியமே அதுதான். ஓஹோ, அந்த அளவுக்கு முத்தி போச்சா? சரி, உன் முடிவை நீ சொல்லிட்ட, எங்க முடிவை நாங்க சொல்லிடுறோம். இதுல இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம், வீட்டை விட்டு எதுவுமே நகரக்கூடாது. அடுத்த மாசமே உனக்கு கல்யாணம். என்ன, உங்களுக்கு கல்யாணம்? எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! பிள்ளைகளுக்கு விரோதமா தீர்மானம் செய்யறதே இந்த பெற்றோர்களுக்கு வேலையா போச்சு. கல்லுல நார் உடைக்கலாம், ஆனா கலை உலகத்துக்கு ஒரு நபரை கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டங்கிறத பல பேர் இன்னும் சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. நீ ஒரு சினிமா ஸ்டாரா வரணுங்கிறது இதுவரைக்கும் நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எல்லாம் இனிமேல் தான் பலனளிக்க போகுது. கலைக்குழுவில் வீட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா குடும்ப கொட்டடியில குழந்தையும் கையுமா குறைந்து போகணும்னு உன் பெற்றோர் நினைக்கிறாங்க. மியாமி பீச் வரைக்கும், ஹவாயிலிருந்து ஹாலிவுட் வரைக்கும், கங்கையிலிருந்து வால்கா வரைக்கும், யாங்ஸ் நதியிலிருந்து மிசிசிப்பி வரைக்கும் உன்னுடைய கீர்த்தி பரவணும்னா என் பக்கமா இல்ல உன் பெற்றோர் பக்கமா? சுதாகர், நான் எப்பவுமே உங்க பக்கம் தான். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? வேற வழியே இல்லை. இன்னைக்கு ராத்திரியே ரூபாய் 25,000 என்னுடைய இடத்துக்கே வந்துடு. ஏன் பயமா இருக்கா? இல்ல, வந்து ஃபாதர் மதரை பிரிஞ்சிருக்கணுமேனு நினைக்கிறியா? டோன்ட் வரி,
ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கு. நாளைக்கு ஸ்டார் ஆன பிற்பாடு ஃபாதர் மதர் என்ன அவங்களுடைய குலங்கோத்திரம் எல்லாருக்குமே உன் பங்களா தான் சத்திரமாயிடும். சினி ஸ்டார் லைஃப்ல இதெல்லாம் சகஜமான. இந்த பாரு, டைம் இஸ் கோல்ட். லேட் பண்ண வேண்டாம். நாளைக்கு நாம இதே மாதிரி பம்பாய் தாஜ்மஹால் ஹோட்டல்ல தங்கியிருப்போம். கேரியா. சைத்தானின் கட்டளைக்கு பணிந்த ஏவாள் போல சுதாகரின் சொல்படி யாருக்கும் தெரியாமல் பணத்துடன் பேய்களும் நடுங்கும் அந்த பின் சாமத்தில் என் வீட்டை விட்டு வெளியேறினேன். சுதாகரின் வீட்டுக்கு முன்னால் நின்றேன். வாமா வா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். மேல போ. உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இதுல நீங்க கேட்ட பணம் இருக்கு. புறப்படலாமா? டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? பிளேன் டிக்கெட் தானே? ஆமா. நேத்தே புக் பண்ணிட்டேன். உடனே பறந்துட வேண்டியதான். கொஞ்சம் நீ உட்காரு, இங்க சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்பா, உனக்கு பணம் வேணாமா? பணம் வேண்டான்னு எந்த படையனாவது சொல்லுவானா? எனக்கு இது பத்தாது. பத்தாதா? என்னடா சொல்ற? நம்ம செய்யற மோசடித்தனத்துல நமக்குள்ள சமபங்கு இருக்கிறது மாதிரி இந்த பணத்திலையும் சமபங்கு கண்டிப்பா இருந்தார். நேரம் பேசுறியா? என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும். மத்தவங்க எல்லாம் வாங்கிக்கல. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களை நம்புன அந்த பொண்ணை ஏமாத்துறீங்களே, அந்த மாதிரி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? எனக்கு சேர வேண்டிய பங்கு கண்டிப்பா வந்தார். இல்ல வேண்டாம், விலகுங்க. ஏண்டா கொலை விழுந்த மாதிரி கத்துற? நாயுடு, கொஞ்சமாவது அறிவு இருக்குதாயா உனக்கு? வழக்கமா உடைக்க வேண்டிய இடத்துல தேங்காய் உடைக்கிறேன்னா சாமி சும்மா விடுமாயா? அதனாலதான் அந்த பொண்ணு மேல சாமி வந்து ஓம் கணேசா உன்னடுமை. ஏய், தேங்காய் சூடு அங்க வச்சோம். உன்னதாமா உன்னத்தான் உடைக்கணும். தேங்காய வா வாமா, சீக்கிரம் வாமா. நான் வரலைங்க. ஏண்டா நிக்கிற? வாடா, பிள்ளையாருக்கு தேங்காய் அடிச்சிட்டு வரலாம். இந்த காலத்து பொம்முடாட்டிகள் தேங்காய் உடைச்ச மாதிரி பேசுறா. தேங்காய் உடைக்கிறதுக்கு பயப்படுறா. எழுந்திருங்கோ, எழுந்திருங்கோண்ணே. என்னடி போய் தேங்காய் உடைச்சு கொடுத்துட்டு வாங்க. என்னடி கப்பு? வாயை மூடிட்டு பேசாத இருக்க மாட்டேன். பொம்மநாட்டிகளை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? இந்த பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் பேச கத்துருட்டேன். தைரியம் வந்துடுத்த? கோரங்கை துங்கக் கரிமுகத்து தூமணியே, கோரங்கை துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும். என்ன சுதி சேர்க்கிறான்?
நம்பி பிரயோஜனம் இல்ல, எல்லாம் கடவுள் கையில தான் இருக்குது. எங்க போற? உள்ள போறேன். அது தெரியும். எந்த ஊருக்கு போற? என்னைக்கு போற ஊருக்கு தான் போறேன். அடடே, உன் பேத்தி ஊருக்கா? ஆமாங்க. பாத்து ஏறு 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 ஏறு. அடே, வழக்கமான காக்கியா இருந்தியா? யோ, 10 பேர் முன்னாடி தள்ளி உட்காரு. போடே. போடா, நிறுத்துமா. ஓ நாயுடு, எனக்கு வெத்தலை வேகம் வேணும்னா நீ பிரேக் மீச்சா போதியது. யோ, வண்டி போகணுமா போவானாமா? யாரையா கோழி கொண்டாந்துருக்கிறது? யாரு யாரையா கோழி? யாரு கோழி? சாமி, நீதானா அது? இந்த ஆயா கொண்டு வந்த கூட துண்டு சாமி. கூட துள்தா? ஏயா 1 மணி நேரமா கூவுறேன்ல, யாரு கோழி யாரு கோழின்னு? சும்மா ஏன் உட்காந்துருக்க? யாரை கேட்டு கோழி கொண்டாந்த? இது ஒரு கோழியா? மாட்டுண்டு இத பார். ஐயா ஐயா ஐயா, அத பிடிச்சு கொடுங்களே. அப்பா அப்பா, கொஞ்சம் பிடிங்கப்பா. அருமையா வளர்த்த கோழி, சாயங்காலம் அறக்கணும். என் கல்லு இல்ல, என் ரோசா இல்ல. ஏய், கோழி கொண்டாடுறதே தப்புதுல புடிச்சு வேற கொடுக்கணுமா? நாயுடு, நீ முடியா வண்டிய. என்னடா கர்மம்? நான் யாரு தெரியுமா? கோட்டை முடியாண்டி குபேரி முகனடா. என்ன வேணுங்கிற? அந்த கோழியே எனக்கு நேர்ந்து விட்டதுடா. நீங்க 2 பேரும் பிடிச்சு கொடுங்களே, உங்க குடலை பிடிக்கிறீங்க. முனியப்பா, உன் பிள்ளைங்களை குடலை உருவாத காப்பாத்தப்பா. நாயுடு, நாயுடு, சாமி விஷயம்யா. அந்த சங்க தாமகத்துக்கு புடிச்சு தர்றோம். பிடிச்சு தரியா? நான் மலையேறணுமா? மலையேறியா? பஸ் ஏறதுல பத்தாதா? இந்த மலை வேற ஏறணுமா? புடிச்சு தர்றோம். இறங்கியா நாயுடு, இறங்கியா. ஐயா ஐயா, கொஞ்சம் பிடிச்சு கொடுங்களே, பிடிச்சு கொடுங்களே. வாடா வாடா, என் கண்ணு என் சிங்கம் இல்ல. வாடா, இருடா இருடா இருடா. ஓடி போய் மூஞ்சி பாரு. ஆட்ட கூப்பிடுறேன், ஓடிய கூப்பிடுறா. ஓடி ஓடி ஓடி. நாயுடு, அனுப்பியா? யோ, ₹4 போறாது ஒரு கோழி, அத ஒரு டிரைவரும் கண்டக்டரும் சுத்திக்கிட்டு இருந்தா நாமெல்லாம் என்ன வெட்டி ஆளா? ராத்திரி நாடகம் வேற இருக்குது. இந்த பயலுக விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. அது சாமானியமா கிடைக்குமா? எனக்கே என்ன வேலை காட்டும். இப்பதான் கோழியோட பெருமை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் சீட்டு கட்டாவது கொண்டு வந்திருப்பேன், ரம்மியாவது போட்டுக்கலாம். இவனுங்க வரமாட்டானுங்க. கோழி பிடிச்சு கோழி விளையாண்டு ஓனாம் பிடிச்சிட்டு தயா வருவானுங்க. யோ, உறக்க பேசாதய்யா. கோழி போனது கோழி தான். போனான வேற ஏன் ஞாபகப்படுத்துற? அது வேற துரத்திக்கிட்டு இருக்க போறானுங்க. பகவான் இந்த லோகத்தையும் சிருஷ்டி பண்ணி அதுல புதுவிதமா ஒரு டிரைவரையும் கண்டக்டரையும் படைச்சு அவளட்ட நம்மளை எல்லாம் சிக்க வச்சுட்டார். பார்த்தேடா, விதி இன்னொன்னு ஒரு கொன்னோம் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பண்ண போறேன்? பணப்பைய போட்டு வச்சியடா. கோழி பிடிக்குமாயா உனக்கு? கோழி பிரியாணினா பிரியன்னா என்ன செய்யுது? நீ எதையா விட்டு வச்ச? இந்த கோழி வச்சு சூப் வைக்கிற என்ன கணம் கணக்கு தெரியுமா? போடா போடா, நல்லா மசாலா போட்டு குருமா வச்சா ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும். கிளவி கொடுப்பாளா? சரி, புடிச்ச கோழிய விட்டுறாத. கோழி கோழி
பாம்பை பார்த்துட்டு பயப்படுறாங்க. பாம்பை லட்டு மாதிரி சாப்பிடுறாங்க. என்ன பேசுறீங்களா? பாம்பை எவ்வளவு வைட்டமின் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நல்லா நாங்க மாதிரி வறுத்து குழம்பு வச்சுருக்கீங்க. பாம்பை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? போவோம். பிடிக்க மாட்டாப்பா, பிடிக்க மாட்டேன். அங்க பிடிச்ச இங்க ஸ்டீரிங் மேல இருக்குதுப்பா. ஸ்டீரிங் தொட்டாதான் நீ ஒடிப்பிய. எனக்கு தெரியாதுமா, உன்னதான் பாக்குறது. எனக்கு தொடையா நடக்குது. நீயாச்சும் பாம்பாட்டே. என்ன சாமி அது பயந்த மாதிரி? அது என்ன போய் பண்ணிவிட இப்படி பயந்துக்கு நிக்கிற சாமி? குமாரி சாமி, பயப்படாது, பயப்படாது சாமி, பயப்படாத சாமி. அது என்ன சாமி பண்ணிவிட? சாமிக்கு ஒரு முத்து குடுறா, முத்து குடுறா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மிஸ்ஸே ஆகக்கூடாது. 2 தொட்டா இருக்கு. பஸ்ல வர அவளை எப்படி தீர்த்து கட்டிடணும். ஜாக்கிரதை. ஆகட்டும் பாஸ். நாங்களும் பஸ்ஸை ஃபாலோ பண்றோம். நான் சொன்ன இடத்துக்குள்ள அவளை க்ளோஸ் பண்ணிடணும். பி கேர்ஃபுல். ஓகே பாஸ். எவ்வளவு செல்லமா வளர்த்தோம். இந்த மாதிரி செய்வான்னு கனவுல கூட நினைக்கலையே. பாரு, நாம யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்யல. ஆண்டவன் விட்ட வழி. நீ வந்து சாப்பிடு மீனாட்சி. எஜமா, என்னப்பா? சின்னம்மாவை பெண் பார்க்க வந்திருக்காங்க. ஐயோ, அவங்க வேற வந்துட்டாங்களா? வராம என்ன செய்வாங்க? அவசரப்பட்டு நேத்து தந்தி கொடுத்துட்டீங்களே. பெண் எங்கேருந்து கேட்டா இப்ப என்ன பதில் சொல்றது? சரி சரி, கண்ணை தொடச்சுக்கிட்டு வா. நிலைமையை எப்படி சமாளிச்சுதான் ஆகணும். பாத்தியா அவன் மகனை? நாங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வர்றோம், உன்னையும் கூட அழைச்சிக்கிட்டு போறோம். ரூம்லயே இருடான்னு தந்தி கொடுத்தா இருக்கானே? ஊர் சுத்திப்ப பிள்ளை வேண்டா எங்க என்ன பெண்ணு வீட்டுக்காரங்க கேட்டா அப்ப என்ன பதில் சொல்றது? நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். ஏண்டா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இல்லைங்க, இப்பதான் மீனாட்சி போய் காப்பி கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பதான் நாங்க ரயில் கடையில காபி சாப்பிட்டோம். முதல்ல பொண்ணு வச்சுட்டு வாங்க. ஆமா தரிகாச்சலா, பெண்ணை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. அதான் சொல்ல வரேங்க. என்னன்னா, அவளுடைய சிநேகிதிகள் எல்லாம் சீமையில இருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட பிக்னிக் போயிருக்கிறா மகாபலிபுரம். ஆமா, மாப்பிள்ளை எங்க? உங்க பொண்ணு மகாபலிபுரம் போனால, நம்ம பையன் வேடந்தாங்களுக்கு போயிருக்கிறான். ஆமா, இந்த பறவைகள் எல்லாம் பாக்குறதுக்கு. சாயந்தரம் எப்படி வந்துருவான்? நம்ம பொண்ணு சாயந்தரம் வந்துருவா. ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரிதான். ஊர்வலத்துக்கு வண்டி ஓட்டுறோம்னா கூட அந்த பஸ்ல உட்காந்து வச்சா நாயுடு ஏன் ஊர்ற
கேள்வி கேட்கிறீங்களே சுகமேரி எதறக்க பாடுறா உங்க மச்சானுங்க வழி விடாம ராக் அண்ட் ரோல் ஆடிக்கிட்டு போறானுங்க. ஏப்பு பாப்புமான உருளைகளா ஐயா ஆன மாதிரி வண்டியில வந்துட்டு இருக்கோம் முன்னால பூர மாதிரி போறீங்களா டிக்டாக் போட்டுக்கிட்டு அனிமூன் போறீங்களா ஏன்பா சைடு கொடுக்க மாட்டீங்களா நீங்க ஏய் தூக்கி போடுறா காரடா புறா புறா வேண்டாயா வேண்டாயா என் வண்டி தாங்காதயா ஏண்டா வண்டி டாப் கழட்டு இருக்குது எங்க கிட்ட விளையாண்டீங்க உங்க டாப்ப கழட்டுவ தெரியுமா ஐயா ஐயா தெரியாம செஞ்சுட்டயா மன்னிச்சுங்கய்யா அவசரமா பாண்டிச்சேரி போனியா அட பாவீங்களா பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போதுதான் ஆடிட்டு வருவாங்க பாத்துருக்கேன் போகும்போதே இந்த ஆட்டம் ஆடுறீங்களாடா இல்லையா இனி அப்படி செய்ய மாட்டேயா 4 டிக்கெட் வேணையா 4 பேரா குவச்சுக்காதடா கிராக்கி போகுது காசை வாங்கிட்டு வண்டியில தூக்கி போடு ஏறுங்கப்பா போங்கப்பா கோபு நாங்க போறோம் வண்டி ரெடி ஆனதை எடுத்துட்டு வந்துரு போங்கடா எங்கே பயணம் எங்கே பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ பயணம் எங்கே பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ பயணம் எங்கே பயணம் எங்கே கோவில் பார்க்கவோ பாவம் தீர்க்கவோ சொத்து சேர்க்கவோ சுமையை தூக்கவோ பயணம் எங்கே பயணம் எங்கே சேர்ந்து வருபவர் எத்தனை பேர் நல்லவர் கெட்டவர் யார் அறிவார் சேர்ந்து வருபவர் எத்தனை பேர் நல்லவர் கெட்டவர் யார் அறிவார் அசலை போலே நகல் இருக்கும் அசந்த நேரம் கேடிருக்கும் அசலை போலே நகல் இருக்கும் அசந்த நேரம் கேடிருக்கும் வாழ்வில் கவனம் வேண்டும் அதை வெல்லும் துணிவும் வேண்டும் வாழ்வில் கவனம் வேண்டும் அதை வெல்லும் துணிவும் வேண்டும் பயணம் எங்கே பயணம் எங்கே புகையும் இடத்தில் தீ இருக்கும் எந்த பகையும் அருகில் மறைந்திருக்கும் புகையும் இடத்தில் தீ இருக்கும் எந்த பகையும் அருகில் மறைந்திருக்கும் பகை தெரியாமல் மாட்டிக்கிட்டா அது வஞ்சம் தீர்க்க துணிந்து விடும் பகை தெரியாமல் மாட்டிக்கிட்டா அது வஞ்சம் தீர்க்க துணிந்து விடும் வாழ்வில் கவனம் வேண்டும் அதை வெல்லும் துணிவும் வேண்டும் வாழ்வில் கவனம் வேண்டும் அதை வெல்லும் துணிவும் வேண்டும் பயணம் எங்கே பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ பயணம் எங்கே பயணம் எங்கே கோவில் பார்க்கவோ பாவம் தீர்க்கவோ சொத்து சேர்க்கவோ சுமையை தூக்கவோ பயணம் எங்கே பயணம் எங்கே
வர்றாங்க. விட்டனா அவளை அக்கா விடாத அவரு. யார்கிட்ட பேசுற வச்சு எங்க இன்னொரு சொல்லு. ஏ நான் சொன்ன நோக்கிட்டு வந்துருச்சு. நீ கூத்தாச்சியா என்ன வந்து சொல்லு. இன்னொரு சொல்லு. அதான் சொல்லிட்டே இருக்கனே. அப்பூ சொல்லாதடி. நான் சொல்லுவேன். பேசாதங்க போ. என்ன பண்ணிடுவேன்? ஏண்டிமா மாமி. என்னது என்ன பார்த்து மாமிங்களே என்ன வாட்டு பண்ணேன்னு சொல்லணுமா? இந்த வரியம்மா நீ இவ்வளவு கேவலமா கூத்தாடின்னு சொல்லிவிட்ட. நீ பொம்பளையா இருக்கும் உன்னை சும்மா விட்டேன். இல்லன்னா என்ன செஞ்சிருவேன்? என்ன செஞ்சிருவேனா? இருவிட்டில அப்படிதான் ஒருத்தன் கேவலமா கூத்தாடின்னு சொன்னான். அவனை உதைச்சு காலை முறிச்சு கைய ஒடிச்சு கழுத்தை டிரைவர் கண்டக்டர் ஆட்டுகளை காப்பாத்துக்கோ. இந்த வண்டி ஓடுறதே கஷ்டமா, இதை போய் நிறுத்துறாங்கறியா? ஏமா மன்னிப்பு கேட்டு சொல்லுங்கம்மா. பார்க்கலாம். கேளுமா. தப்புடியம்மா தப்போ. நீ கூத்தாடி இல்ல. அப்புறம் என்ன போங்க. வாயாடி. மறுபடியும் ஏமா கூப்பிடுற? ஐயோ கஷ்டம். இந்த சண்டை எதனால ஆரம்பிச்சது? எல்லாம் இந்த ஆளால வந்துச்சியா? இந்த மாதிரி பாசஞ்சர வண்டியை ஏத்தவே படாதப்பா. யோ எழுந்திரியா. எதுக்கு? எழுந்திரியா. முடியாது. முடியாதா? சரி உட்காரியா. நிப்பேன். இப்ப ரெண்டு வெப்பேன். நான் யார் தெரியுமா? கொப்பேன். 4 குட்டுப்பேன். தம்பி, என்ன கண்டக்டர் சொன்னா என்னமோ ஏட்டிக்கு போட்டி பண்ற? ஏண்டா கஜகரணம், நீ ஏண்டா ஒண்ணும் புரியாத மட்டும் போய் போகரணம் போடுற? சமாளி சமாளி. செருப்பு நம்மள கிடைக்குதுன்னு நம்ம செருப்பை திருப்பி கிடைக்கிறதா? கண்ட கண்ட சோமாரி எல்லாம் பேண்ட போட்டு வண்டியில வந்துடுறான். யோ வாச்சிட்ட உள்ள வையா.